இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவரே ஆண்டவரே அடியே நான் வருகின்றேன். ஆண்டவரே ஆண்டவரே அடியே நான் வருகின்றேன். எனக்கென உன்னை நான் தேர்ந்து கொண்டேன் என் பணியாற்றவே. என் பரிசாய் என் பாசம் தந்தேன் என்றும் நான் உன்னோடு. ஆண்டவரே ஆண்டவரே அடியே என்னை அனுப்பி வையும். ஆண்டவரே ஆண்டவரே அடியே என்னை அனுப்பி வையும். மொழி நாடு என அனைத்தும் இருந்திடும் புது புதிராய் புதியன பலவும் பூமியிலே புரிந்திடும் அருள்
அச்சமில்லை. ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் எனக்கு அச்சமில்லை. என் மனநிலை நின்று உழைக்கையிலே எதிர்ப்புகள் எழுந்து நிற்கும். துணிவுடன் எதிர்கொள், என் பெயரால் துணையாய் நான் இருப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் என்றும் உமை தொடர்வே. ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் என்றும் உமை தொடர்வே. என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? உம் பொருட்டு உம் மக்களுக்காய் என்னை அனுப்பி வையும். என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? உம் பொருட்டு உம் மக்களுக்காய் என்னை அனுப்பி வையும். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 19 முடிய. அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுள் திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமையு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத் என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலும் இருந்தும் எருசலேமிலும் இருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளில் இருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை தொடர்வதற்காக, இறைவன் விரும்பிய பணியை ஆற்றுவதற்காக 12 பேரை தேர்வு செய்ய வேண்டும் என்று இரவு முழுவதும் மலைக்கு சென்று இறைவேண்டல் செய்தார் என்று இன்றைய வாசகத்தின் தொடக்கத்தை பார்க்கிறோம். இரவெல்லாம் செலவிட்டார். மிக பெரிய பணிகளை செய்வதற்கு முன்பாக இறைவன் எதை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தூய ஆவியினுடைய தூண்டுதலால் சரியா தவறா என்பதை தேர்ந்து தெளியக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த இறைவேண்டல் செய்கின்ற நேரம். இது ஒரு கடவுளோடு உள்ள உரையாடலாக, அது ஒரு வழிபாடாக, அது ஒரு ஊடகமாக கூட நாம் பார்த்து கொள்ளலாம். இதில் தேர்வு செய்தவர்கள் சில சமயங்களிலே எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது, எல்லாரும் கெட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. சில சமயங்களிலே தேர்ந்து தெளிதலில் ஏற்படுகின்ற குளறுபாடுகள் கூட
பாருங்க, 3 முறை மறுதளித்தவர்கள் கூட இந்த குழுவின் தலைவராக இருக்கிறார். இது எல்லாம் பெர்ஃபெக்டா நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் கடவுளுக்கு எது பிடிக்குமோ அது நடக்கும். அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஜெபம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்று தெளிந்து 12 பேரை பொறுக்கி எடுக்கிறார். ஒரு மறைக்கேள்வி பையன்கிட்ட கேட்டேன், எத்தனை சீடர்களை இயேசு தேர்ந்தெடுத்தார்? அவன் சொன்னான் 13 பேர். நான் பார்த்தேன், நான் படித்தது 12 பேர் தானே, இது எப்படி 13 ஆச்சு? திருப்பி கேட்டால் 13 தான் சொல்கிறான். ஏன்னு கேட்டால் அவன் 12 பேர் நானும் தான் சீடராக இருக்க போகிறேன், அதனால் என்ன இயேசு அழைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு 13வது ஆளாக சொல்கிறான். எனக்கு என்ன தூக்கி வாரி போட்டதுன்னா, நீங்களும் நானும் அந்த 13வது நபராக ஏன் இருக்கக்கூடாது அந்த பையனை போல? எனவே இயேசுவின் சீடர்கள் 12 பேர் என்று சொல்லுவதை விட நம்மோடு சேர்த்து 13ஆக ஆக்கிவிட்டால் மிகவும் பொருத்தமாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. காரணம், ஏதோ இயேசு அழைத்தது குருக்களையும் துறவிகளையும் மட்டுமல்ல, எல்லோரையும் தான். எனவே இந்த அழைப்பு எங்கே ஊன்றப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அழைப்பு அனுப்பப்படுவதற்காக என்று சொன்னால், இது இயேசுவின் வேரிலே இது இருக்க வேண்டும். இயேசுனுடைய மதிப்பீடுகளிலே இது கட்டி அமைக்கப்பட வேண்டிய ஒன்று. மறுகட்டமைப்பும் இயேசுவினுடைய மனநிலையை தான் மறுகட்டமைப்பும் அமைந்திருக்க வேண்டும். இயேசுனுடைய மதிப்பீடுகள், வாழ்வியல்கள், வாழ்க்கை முறைகள் எல்லாம் சீடர்களின் வாழ்க்கை முறைகளாக மாற வேண்டும். இறைவனின் முழுமையாக இயேசுவிலே காணப்படுகிறது. நமது முழுமையும் இயேசுவிலே தான் அடங்கியிருக்கிறது. எனவே சீடர்களாக அழைக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இயேசுனுடைய மதிப்பீடுகளிலே வாழ்க்கையிலே தான் ஊன்றி இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பணியை ஆற்ற முடியாது. எப்படிப்பட்ட பணி? குணமாக்குகின்ற பணி, பிணிகளை போக்கிய பணி, பேய்களை ஓட்டுற பணி, தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்களை சரிப்படுத்துகிற பணி, வழிகாட்டுகிற பணி, அர்ச்சிக்கின்ற பணி, இவைகளெல்லாம் இறைவாக்கு பணி. இவைகளெல்லாம் செய்யும்போது இயேசுனுடைய மதிப்பீடுகளில் ஊன்றி இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவை ஏன் தேடி வர வேண்டும் இந்த மக்கள்? இயேசுவை கேட்க, இயேசுவிடமிருந்து குணம் பெற. காரணம், இறைவனின் பிரசன்னம் இயேசுவிலே உணரப்பட்டது. சீடர்களை தேடி ஏன் மக்கள் வர வேண்டும் என்று சொன்னால், இறைவனின் பிரசன்னம் மட்டுமல்ல, இயேசுவின் பிரசன்னம் அந்த சீடர்களிலே உணரப்பட்டிருக்க வேண்டும். நமது தேவைகளை இயேசு உணர்கிறார், இயேசு தீர்ப்பார், வழிகாட்டுவார் என்றுதான் மக்கள் எல்லாம் இந்த இயேசுவை தேடி வந்தார்கள் என்று சொன்னால், அவருடைய பணியை செய்கின்ற சீடர்களும் இந்த இயேசுவின் பிரசன்னத்திலே இருக்க வேண்டும். இயேசுவின் பிரசன்னமாக உணரப்பட வேண்டும். அந்த இயேசுனுடைய சீடர்களாக பாவிக்கப்பட்ட அனைவருமே இந்த இயேசுனுடைய மதிப்பீடுகளிலே வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த இயேசுவின் சீடர்களாக 13வது நபராக இருக்க முடியும். இந்த உலகத்தையும் புது வாழ்வுக்கு, புதிய விடியலுக்கு, புதிய ஆற்றலுக்கு, புதிய புரிதலுக்கு, புதிய ஒரு விசைக்கு இழுத்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட சீடத்துவத்தை கடவுள் தருமாறு கடவுளை பார்த்து வேண்டுவோம், மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகன் மூலமாக உமது பணியை ஆற்றுவதற்காக தெரிவு செய்யப்பட்ட எம்மவர்க்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பல சவால்கள் நிறைந்த இந்த பணியின் மத்தியிலே உம்முடைய திருமகனுடைய விழுமியங்களை மதிப்பீடுகளிலும் நாங்கள் ஊன்றி இருக்கவும், அதே மனநிலையிலே நீ விரும்புகின்ற பணிகளை தொடர்ந்து சமூகத்திலே ஆற்றவும் எங்களுக்கு தேவையான அருளை, ஆற்றலை தாரும். நல்லவர்களோ கெட்டவர்களோ, தகுதியானவர்களோ தகுதியற்றவர்களோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, அழகானவர்களோ அழகற்றவர்களோ, யாராக இருந்தாலும் உம்முடைய பணியை எங்களுக்கு தெளிவாக்கும் துணிவோடு அர்ப்பணத்தன்மையில் எங்களை செயல்பட எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய ஆவியின் தூண்டுதலை எங்களுக்கு யாவரும் தாரும். ஆண்டவரே, ஆமேன்.
குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக,
புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இறையே, எம் இறையே, இறையே, எம் இறையே, எமை தாங்கும் துணையே, உறவாகும் அருளே, உளம் நிறைந்த உயிரே. இறையே, எம் இறையே, உமதாசிரியம் மீது தங்குக, உமதொழியம் உள்ளே வீசுக. உமதாசிரியம் மீது தங்குக, உமதொழியம் உள்ளே வீசுக. உமை மக்கள் புகழ்வார்களாக, உமை மக்கள் புகழ்வார்களாக, மாந்தர் உமை போற்றுவார்களாக.
இரக்கம் எமை தேற்றுக, உமதாற்றல் எமை நிரப்புக. இரக்கம் எமை தேற்றுக, உமதாற்றல் எமை நிரப்புக. இறையே எம் இறையே, நலிந்தோரில் நிறைவாழ்வு ஓங்குக, உரிமையில் நிலை பெற்று நல்குக. நலிந்தோரில் நிறைவாழ்வு ஓங்குக, உரிமையில் நிலை பெற்று நல்குக. உமதருளால் வாழ்வார்களாக, உமதருளால் வாழ்வார்களாக. உமதன்பில் மகிழ்வார்களாக. உம் கருணை எமை தாங்குக, உம் பரிவு எமை மாற்றுக. உம் கருணை எமை தாங்குக, உம் பரிவு எமை மாற்றுக. இறையே எம் இறையே, எமை தாங்கும் துணையே, உறவாகும் அருளே, உளம் நிறைந்த உயிரே. இறையே எம் இறையே, எமை தாங்கும் துணையே, உறவாகும் அருளே, உளம் நிறைந்த உயிரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.